எப்படியோ ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணி இப்போ 4:10 இருக்கும். இப்போ தான் கிளம்புறேன். கிளம்பி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அடுத்தடுத்து 1 hour கழிச்சு மறுபடியும் லொக்கேஷன் போடுவோம். மணி இப்போ 4:15. 5:15 போட ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். ஊர்லேருந்து வெளியே கிளம்பியாச்சு. இப்போ மெயின் ரோடு ஜாயின் பண்ணுறக்காண்டி போயிட்டுருக்கோம். காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கேன். அன்றைக்கி நைட் டைம் கிளம்பல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் பகலில் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் இன்னைக்கு. ஏன்னா போகிறதுக்குள்ளே எப்படி 1 hour 1.5 hour வந்து வெளிச்சம் வந்துடும். அவ்வளோதான், மெயின் ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. இங்கிட்டலாம் நல்லா குளிர், மழை, பனி. பா குளிராக தான் இருக்கு. நம்ம எதுக்கும் ரெயின் கவர்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட கோவில்பட்டியிலிருந்து கோயம்புத்தூர். கோவில்பட்டியில் எட்டயாபுரத்திலிருந்து கோயம்புத்தூர். நல்லா குளிருங்க. வா, வெளியில வந்து வண்டி ஓட்டாதான் தெரியுது குளிருது நல்லா. ரெய்னி கியர்ஸ் போட்டே கொஞ்சம் குளிர் தெரியுது நல்லா. அதுவும் இந்த காலில் சூக்கும் ஃபேன்ட்டுக்கும் எடுத்து சின்ன கேப்ல நல்லாவே தெரியுது. நார்மலான ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன். 60லயே தான் போயிட்டு இருக்கேன். தூங்கி எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டேன். இந்த ரைடை கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது நான் மேப்பே பார்க்காதனால வந்தனால இந்த விருதுநகர் வழியாக வந்துட்டேன். ஆக்சுவலாக அப்படி வராமே ஸ்ட்ரெயிட்டாக வரலாமாம்மா, வேற ரூட் இருக்காமா. அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆமாம். அதுவே நம்ம 5.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். வேற ஒரு ரூட்டில் வந்தோம்னா ஒரே ரோடாமா. இப்போ ஆக்சுவலாக ரிட்டர்ன் போகும்போது அந்த ரூட் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரூட்டில் போவோம். எவ்வளோ பக்கமாக போகணும்னு பார்ப்போம். மணி இப்போ கரெக்டாக 4:15. எவ்வளோ மணி நேரத்தில் கவர் பண்ணுவோங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் எந்திரிச்சவனே தலை அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியேங்கப்பா மின்னல்லாம் சூப்பரா இருக்கு. வீடியோல கவர் ஆச்சான்னு தெரியல, சரியான மின்னலுங்க. நம்ம இன்னைக்கு காலையிலேயே கிளம்பிட்டோம். அவங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பி செவ்வாய்க்கிழமை தான் வருவாங்க. நீங்களும் நைட்டே கிளம்பி இருக்கலாம். அப்படின்னா இன்னைக்கு நைட்டே கிளம்பலாம்னா நமக்கு வேலை கொஞ்சம் நிறைய இருக்கு. நம்ம விட்டு போட்டு டக்குன்னு அப்படி வர முடியாது. சாயங்காலம் தான் நமக்கு வேலையே ஜாஸ்தி. ஆக்சுவலாக நான் ஒரு 11 மணி 1 மணி போல கிளம்பலான்றது. 1 மணி போல கிளம்பினா கொஞ்சம் வெளிச்சத்துக்கு முன்னாடியே வீட்டில் போய் 1 மணி கிளம்பினா கரெக்டாக ஒரு 7 மணிக்கு போய் வண்டி நிப்பாட்டி இருந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எங்களால் தூக்கம் வரும். எங்கள் மச்சான் அவங்க எல்லாருமே தூக்கம் வரும். நீங்கள் அதனால் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து போய்க்கிங்க. அதுவும் 2 நாளாக நல்லா நான்வெஜ்ஜாக சாப்பிட்டதுக்கு பயங்கரமாக தூக்கம் வரும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே வண்டியை ஓட்டுங்க அப்படின்னாங்க. நல்லா தூங்கி இருந்துச்சுட்டு அப்பயும் நான் ஒரு 2 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தா நல்லா தூங்கிட்டேன். ஒரு 3:30 மணிக்கு தான் இருந்துச்சு. நார்மலாக தூங்கினா தூக்கம் வராதுங்க. நம்ம அப்படியே தூங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அப்படியே டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா டக்குன்னு எந்திக்க முடியாது. இப்போ அதுதான் நமக்கும் நடந்திருக்கு. பார்ப்போம். கீழீரல் இங்கே தான் மிட்டாய், ஸ்வீட்டு, இனிப்பு, காரம் எல்லாரும் இங்கே தான் வாங்குவாங்க. இங்கே நல்லா இருக்கும். இந்த ஏரியா கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இதை நானும் சாயங்காலம் இங்கே தான் வந்து வீட்டுக்கு சேவு, மிட்டாய் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். பெட்ரோல் இருக்கு. அப்படியே வரும்போது நியர்பை அடிச்சது தான். ஒரு 100 கிலோமீட்டர் போகுமா, 150 கிலோமீட்டர் கூட போகலாம். போனதுக்கப்புறம் அடிச்சுக்க வேண்டியதுதான். நல்லா இருக்கு வெதரு. ஆக்சுவலாக நான் ஏர் செக் பண்ணல.
ஏன்னா அங்கே அடிச்சதே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா ஃபீல் பண்ண முடியுது பைக்கில் டயர் ஏர் ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நானும் ஏர் செக் பண்ணல. ஆப்போசிட் ஆட்டோங்க அப்படி தேர் மாதிரி வருது பாருங்க லைட்டை போட்டு. கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ரயில் லைனர்ஸ் பூராவே பேக் உள்ள வச்சுருந்தேன். சப்போஸ் மழை பெஞ்சதுன்னா பேக்கை கழட்டிட்டு இருந்துருக்கணும். ஆனால் இந்த டைம் அந்த தப்பு பண்ணல. சரி, எதுக்கு பேக் பண்ணும் போது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அன்னைக்கு முதல் நாள் ஆக்சுவலாக ரிட்டர்ன் வரும்போது நைட் ரைடு பண்ணோம். இது மார்னிங் ரைடு தான். கிட்டத்தட்ட மணி 4 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். 4 மணிக்கு மேலேங்கும் போது காலையில் விடிஞ்சிருச்சு. நமக்கெல்லாம் 3 மணிக்கு மேலேனாலே விடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். நமக்கு ஒரே ரோடு தான். ஆக்சுவலாக வரும்போது அந்த எட்டையாபுரம் வழி அந்த வழியாக வந்துட்டோம். ஊருக்குள்ளே பூந்து வந்துட்டோம். ஒரே ரோடு தான் நமக்கு. நைட் ரைடு ஓட்டுறவங்களுக்கு வண்டியில ரொம்ப வெளிச்சம் ரொம்ப முக்கியம். இங்கிருந்தே மதுரை 100 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. இப்போ எவ்வளோ சுற்றி வந்திருக்கேன் நான். அப்படின்னா 4 மணி நேரத்தில் வந்துடலாம் போட்டிருக்கேன். நம்ம எதுவும் அவசரப்பட்டு இப்போ சொல்லக்கூடாது. நம்ம வந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம டைம் கணக்கு பண்ணணும். மின்னல் வேற அப்பப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட பேக் இருக்கு, கிளம்புனது 105 லிட்டரு பேக்குங்க. அது என்ன பண்ண, ஆக்சுவலாக நான் திடீர்னு இந்த பிளானை போட்டதுனால ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் அமேசானில் வந்து அந்த ரெயின் கவர் பேக்குக்கு 100 லிட்டர் பேக்குக்கு ரெயின் கவரு வாங்கி ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கு 200 வாங்கிட்டாங்க. அது என்னாச்சு, அக்டோபர் 23 தான் வரணுச்சு. சரி, அது கேன்சல் பண்ணால் வெளியே 2-3 பக்கம் ட்ரை பண்ணேன். வெளியே 2-3 பக்கம் ட்ரை பண்ண கிடைக்கல. ரொம்ப ரிஸ்க் எடுக்கல, அலையல. அது சரி பார்த்துக்கலாம் விட்டுரும் அப்படின்னு பட்டு கார்பேஜ் கவர் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட் போடுவாங்களே, அதில் ஜம்போ கவர் ஒன்று இருக்கு. அதை தூக்கி வாங்கிட்டேன். அதை தூக்கி வாங்கிட்டு அதை எட்டு வந்துட்டேன். அந்த கரோல அப்படியே எட்டு வந்துட்டேன். வரும்போது ஒரு கவரு, ஆனால் போகும்போது ஒரு கவரு. இடையில அவங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட் குப்பையெல்லாம் போறதுக்கு யூஸ் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு 2 கவர் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் தான். ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல, மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு அங்கங்க. நல்லா இருக்குது. ஒரு சோலோ ரைடு, நல்லா இருக்கு. ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம். சேஃப்டி ரொம்ப முக்கியம் குமாரு. இருந்து சென்னை 540 கிலோமீட்டர் ஆமாங்க. இதேதான் நம்ம வரும்போது பண்ணதே தான். ஆஹா, குழியிலேயே விட்டுட்டு இருக்கேன் வண்டிய. ஆப்போசிட்ல வர வண்டியோட வெளிச்சம் எனக்கு தெரிய மாட்டேது. இந்த ரோடு அடேங்கப்பா, மின்னல் சூப்பர் அடிக்குது. அந்த பக்கம் ஏதோ மழை பேஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பேகுக்கு கார்பேஜ் கவர் போட்டேன். பார்ப்போம். எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டேன். கொஞ்சம் குழி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனால் பார்க்காம 2-3 குழியில் விட்டுட்டேன் வண்டியை. எல்லாம் சின்ன சின்ன குழி தான். மணி 4:30. நீ மதுரை 90 கிலோமீட்டர் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5:15 ரீச் ஆயிடுவோமா. ஆக்சுவலாக இந்த கழுத்து வலி சின்ன சின்ன நேரத்தில் வலிக்குது, திடீர்னு வலிக்க மாட்டேங்குது. சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கு. மாத்திரை போட்டால் வலி இல்லை, மாத்திரை போட்டால் போடலைன்னா திருப்பி வலிக்குது. நேற்று ஒரு செட்டு நைட்டு போட்டிருக்கணும். அடேங்கப்பா, சூப்பரான மின்னல். இங்கிட்ட பாருங்க, நல்லா மழை பெஞ்சிருக்கு. ரோட்ல நல்லா ஈரமா இருக்கு.
ரோட பார்த்தா இப்பதான் பேஞ்ச மாதிரி தெரியுது. நம்ம மலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆஹா, ஹெல்மெட்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஹெல்மெட்ல அடிச்ச தண்ணி கேமராலே கண்டிப்பா அடிச்சிருக்கோம். துணி கிணி வண்டியில இருந்துச்சு, அப்படியே எடுத்து துடைக்க முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, கேமரா தொடச்சாச்சு, ஹெல்மெட்டையும் கொஞ்சம் தொடச்சாச்சு. அந்த ஏரியா நல்லா மழை பெஞ்சிருக்கு. வெளிச்சமா இருந்த இடத்துல லைன்ல போட்டுடலாம். கேமரா தூக்கி முதல்ல கேமரா தூக்கி உள்ள வைக்கணும். இங்க தூக்கி வண்டியை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக சரியான மழை. கிட்டத்தட்ட எட்டயபுரம் தாண்டி பந்தல்குடிங்கிற ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மழை. அப்படியே நானும் ஒரு அரை மணி நேரம் இழுத்து வரேன். சரியான மழை வந்துட்டுருச்சு. கேமராலாம் தூக்கி உள்ளே வச்சுட்டேன். ரயில்வேனஸ் மாற்றக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டேன். நல்லாவே ரயில்வேனஸ் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னாலே போதும். ஷூவெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக நாரி போய் கிடக்கும். ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டுருக்கேன். சரி, என்ன பண்ண முடியும்? மழை பெய்யும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போது எனக்கு கெஸ் பண்ணிட்டேன், மின்னல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தண்ணி மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. மழை விடுற மாதிரி தெரியல. கேமராவில் தூக்கி உள்ளே வச்சிட்டேன். மணி கரெக்டாக இப்போ 6 மணி ஆச்சு. மழை எப்படி பெய்யுதுன்னு பாரு. கார் எல்லாம் அங்கே தான் நிப்பாட்டிட்டாங்க. ஃபுல் ஹெவி ரெயின். கட்டியிருக்கோம் கவரு. நம்மளும் ரயில்வே நர்ஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் தப்பிச்சோம். ஆனால் ஷூக்குள்ளலாம் தண்ணி போய் ரொம்ப நாஸ்தியாக கிடக்கு. அதாவது கம்ஃபர்ட்டாக ஓட்ட முடியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அந்த முறையிலையும். இதில் ஒரு லிமிட்டு தாங்க. எவ்வளோ நம்ம காருக்காரங்க நிப்பாட்டிருக்காங்க. நம்மளால நிப்பாட்ட முடியும். பார்த்துக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸில் காஃபி குடிக்கலாம் வந்திருக்கேன். ஏன்னா அடிக்கிற மழையை பார்த்தா வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா நிற்குமான்னு தெரியல. எப்போ நிற்குங்கிறது சுத்தமாக தெரியல. நம்மளால் கொஞ்சம் ஓட்டுறது முன்னாடி தான் ஓட்ட முடியும். ஓகே, கம்மியான போதும். மணி கரெக்டாக இப்போ 6. அதோட மதுரைக்கு எனக்கு ஒரு 40 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இப்போதான் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. நான் ஒரு 40-50 தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா குண்டும் குழியெல்லாம் தெரியாது. எல்லா பக்கமும் தண்ணி மூடிடும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட முடியாது. ஓகே, இது பண்ணோம்னா வீடியோவில் பார்ப்போம். பை.